அஜய் திஷன், ஆர்கே தனுஷா இவங்களாம் நடிச்சு கணேஷ் சந்திரா டைரக்ஷன்ல விஜய் ஆண்டனி ப்ரொடியூஸ் பண்ணி இப்போ ரீசெண்டாக தியேட்டர் ரிலீஸ் ஆன படம் தான் பூக்கி. இந்த படம் வந்து ஒரு லவ் பிளஸ் காமெடி ட்ராமா. படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, அஜய் திஷனும் ஆர்கே தனுஷாவும் லவ் பண்றாங்க. அவங்க லவ்ல இருக்கிற சின்ன ஒரு சண்டைனால ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம் முடிவு பண்றாங்க. பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 6 இயர்ஸ் லவ் அப்படிங்கிறப்ப நம்ம எப்படியாவது வந்து மூவ் ஆன் ஆகணும், அடுத்து நம்ம லைஃபை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே வேற வேற முயற்சிகள் ஈடுபடுறாங்க. இந்த லவ்வை மறக்கணும், தன்னோட பாஸ்ட் லவ்வை மறக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை ட்ரை பண்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் அந்த லவ்ல இருந்து மூவ் ஆன் ஆனாங்களா ஆகலையா, அதுக்கப்புறம் பிரேக்கப்புக்கு அப்புறம் இவங்க லைஃப் எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு லவ் பிளஸ் காமெடி ட்ராமா தான் இந்த பூக்கி. படத்தோட ஸ்டோரி வந்து நிறைய இடங்கள் நம்ம பார்த்ததா இருந்தா கூட ஸ்கிரீன் பிளேவா படத்தோட ட்ரீட்மெண்ட் பண்ணது வந்து ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஸ்கிரீன் பிளே எந்த இடத்துலயுமே உங்களுக்கு லேகா ஃபீலே ஆகாது. அடுத்தடுத்து என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே இருந்துச்சு. நிறைய இடங்கள்ல நம்மள என்டர்டெயின் பண்ணும் படத்தோட காமெடி எல்லாமே. படத்தோட காமெடிலாம் எந்த மீட்டர் இருக்கும் அப்படின்னா, ஒரு ஃபேமஸான மீம் உண்டு. லவ் பண்ற டைம்ல யார் சொல்லுவா மச்சான், ஒன் சைடு உனக்கு அப்படின்னா இன்னொரு சைடு பாப்பாக்கு அப்படின்னு. இந்த மீமுக்கான அர்த்தம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா படம் உங்களுக்கான ஒரு படம் தான். ஓகேவா? படத்துல வந்து இப்ப இருக்கக்கூடிய நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள், இன்ஸ்டாகிராம்ல பார்க்கக்கூடிய நிறைய இன்ஃபுளுசர்ஸ் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம்ல பார்க்கக்கூடிய நிறைய மீம் பேஜ் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் படத்துக்குள்ள ஆடியன்ஸ் பல்ஸா பிடிச்சி டேரக்டர் வச்சிருக்காரு. இந்த ரெண்டு ஆர்டிஸ்டுமே ஆர்கே தனுஷாவும் சரி, அஜய் திஷனும் சரி, ஒரு புதுமுகங்கள் மாதிரியான ஆக்டிங்கே இல்லை. பல படங்கள் பண்ண ஒரு வெல் ட்ரெயினட் ஆர்டிஸ்ட் எப்படி நடிப்பாங்களோ அந்த மாதிரி ஒவ்வொரு சீனையுமே, அவங்க வரக்கூடிய சீனையுமே பயங்கரமா கேரி பண்ணியிருக்காங்க. ஃபோக்கஸ் இவங்க தான். படத்துல வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் இருக்காரு, அவர் மேலதான் ஃபோக்கஸ் போகுது. இவங்க சும்மா அப்படிலாம் இல்லாம மெயினான லீடே இவங்க தான். பயங்கரமான ஸ்கோப் இவங்களுக்கு படத்துக்குள்ள இருக்கு. அப்புறம் படத்தோட மாண்டேஜஸ் காட்சி எல்லாமே சினிமாட்டோகிராஃபி ஒர்க்ல ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. படம் எடிட்டிங்கா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு எடிட்டிங் இருக்கு படத்துக்குள்ள. நீங்க அதை பாக்குறப்ப நிறைய இடங்கள் லவ் டுடேல எப்படி ஒரு எடிட்டிங் இருக்கும், அந்த மாதிரியான இதுலயுமே நிறைய விஷயங்கள் இருக்கு. ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு பையங்களுக்கு வந்து இந்த படம் ரொம்ப பிடிக்கும். நிறைய விஷயம் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சு. படம் காமெடியா மட்டும் இல்லாம எமோஷனலாவுமே நிறைய இடங்களை கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சு. ஓவராலா ஒரு ஒருத்தான படம் பார்த்த ஃபீல் தான் கிடைச்சிச்சு. காமெடி மட்டும் நான் சொன்ன அந்த மீட்டர்லாம் இருக்கும். ஓவர் அடல்ட்டாலாம் இருக்காது. இந்த மாதிரி சின்ன சின்ன இது விஷயங்கள் இருக்கும். படம் நிறைய இடங்கள்ல படத்துல நிறைய சின்ன சின்ன ஐ ஓப்பனிங்கான சீன்ஸ் இருக்கும். எப்படி ஒரு விஷயத்த இது பண்ணணும், அணுகணும் அப்படிங்கிற மாதிரியான சில அட்வைஸ் போட்டிருப்பாங்க. பொலிட்டிக்கலா நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதுவுமே நல்லா இருந்துச்சு. படம் உங்க நியர்பை தியேட்டர்ல நிச்சயமா அவைலபிளா இருக்கும். பாருங்க. நிச்சயமா டிசப்பாயின்மெண்ட் மட்டும் ஆக மாட்டீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.